டாக்டர் அவருக்கு என்னாச்சு? அவர் யாருமா? உங்களுக்கு வேண்டியவரா? இல்ல ஏன் கேக்குறேன்னா இப்படி அழுதுகிட்டு இருக்கீங்கல்ல? இல்ல டாக்டர், ஆக்சுவலா எனக்கு தான் ஆக்சிடென்ட் நடக்க வேண்டியது. ஆனா அவர் வந்து தடுத்துட்டாரு. அவரு யார் என்னன்னு கூட எங்களுக்கு தெரியாது. அவருக்கு இன்னும் கான்சியஸ் வரல. அவரோட பர்ஸ்ல விசிட்டிங் கார்டு இருந்துச்சு. நாங்க அவங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணிக்கிறோம். நீங்க கிளம்புங்க. இல்ல டாக்டர், நாங்க இங்கே இருக்கோம். அவருக்கு நினைவு திரும்பினதுக்கு அப்புறம் பார்த்துட்டு போறோம். பாருங்கம்மா, இது ஆக்சிடென்ட் கேஸ். நீங்க 2 பேரும் சின்ன பொண்ணுங்களா இருக்கீங்க. கிளம்புங்க, நாங்க பாத்துக்கிறோம். இதுல ஏதாவது கேஸ் ஆச்சுன்னா தேவையில்லாம உங்க மேலதான் திரும்பும். அவங்க ஃபேமிலிக்கு கூப்பிட்டு நாங்க இன்ஃபார்ம் பண்ணிக்கிறோம். நீங்க கிளம்புங்க. ஆவியா, டாக்டர் தான் சொல்றாருல, வா போலாம். போயிட்டாளா? போயிட்டாங்க சார். ஆனா எதுக்கு இந்த ஆக்சிடென்ட் ட்ராமாலாம்? கொடுத்த பணத்துக்கு மட்டும் நீ நடிச்சா போதும். தேவையில்லாத கேள்வியெல்லாம் கேட்காத. வாயை மூடிட்டு நான் என்ன சொல்றனோ அதை செஞ்சா போதும். ஓகே சார். மபலே, இதை வச்சே உன்னை ஈஸியா நெருங்குற பாரு. மேடம், கொஞ்சம் எந்திரிக்கிறீங்களா? இது ஹாஸ்பிட்டல். நான் ஏன் எந்திக்கணும்? இது என் புருஷ மடி. நான் இப்படிதான் இருப்பேன். சீக்கிரமா எந்திரிச்சின்னா ஐஸ்கிரீம் ஷாப் கூட்டு போய் ஐஸ்கிரீம் வாங்கி தரலாம்னு நினைச்சேன். ஹை, ஐஸ்கிரீமா? என்ன திடீர்னு? செல்லக்குட்டி, மேரேஜ் ஆனதுல இருந்து நான் ரொம்ப பிஸியா இருந்துட்டேன். உங்களை வெளியே கூப்பிட்டு போனதே இல்லையா? மேரேஜுக்கு முன்னாடி நட்ட ராத்திரியில ஐஸ்கிரீம் சாப்பிட போலான்னு என்ன கூப்பிடுவேன். அதான் இன்னைக்கு என் ஆசை பொண்டாட்டிக்கு வாங்கி தரலாம் நானே முடிவு பண்ணிட்டேன். எப்பவும் கோல்டு வரும் மோல்டு வரும்ட்டு ஓல்டு மேன் மாதிரி பேசிக்கிட்டு இருப்பீங்க. இன்னைக்கு என்னாச்சு? ஒரு நாள் எக்ஸ்கியூஸ். ஜாலி போலாமா? ஆனா சரவணா, எனக்கு ஒரு டவுட். அது என்ன? ஐஸ்கிரீம் ஷாப் ஐசு. உங்களுக்கு ஐஸ பத்தி நினைக்கும் போது ஒருவேளை ஐஷு ஞாபகம் வருதோ? டி பாவி, உனக்கு ஒரு விஷயம் பண்ணணும்னு நினைச்சேன்ல, என்னதான் செருப்பால் அடிக்கணும். நான் வேணா எடுத்துட்டு வரவா? நீ பண்ணாலும் பண்ணுவ. சும்மா சும்மா உங்களை லைட்டா கோவப்படுத்தி பார்க்கலான்னு பார்த்தேன். எனக்கெல்லாம் அவ்வளோ சீக்கிரம் கோவமே வராது. அதையும் பார்க்குறேன், என்னை எவ்வளோதான் பொறுத்துக்கிறீங்கன்னு. இவ்வளோ நேரம் குட்டியான மாதிரி மேலே ஏறி உட்காந்துருக்க, அதையே பொறுத்துக்கிறேன். இதை பொறுத்துக்க மாட்டேனா? ஓ டாக்டர், நான் குட்டியானையா? ஆமாடி, மேரேஜ்க்கு அப்புறம் கொஞ்சம் வெயிட் போட்டிருக்க போல. என்ன சொன்னீங்க? மேரேஜ்க்கு அப்புறம் கொஞ்சம் வெயிட் போட்டிருக்க. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, நான் அப்படியே ஸ்லிம்மா தான் இருக்கேன். சார், என் டியூட்டி டைம் முடிஞ்சிருச்சு, கிளம்புறேன். ஏய் தேஜுமா, எந்திரி. முடியாது சார். சார் இருக்கட்டும், நாங்களே எதுவும் நினைச்சுக்க மாட்டோம். சிஸ்டர், ஒரு நிமிஷம். சிஸ்டர், என் பொண்டாட்டிக்கு மண்டை ரொம்ப சூடா இருக்கான். கொஞ்சம் ஐஸ் பேக் கொண்டு வந்தீங்கன்னா வச்சு விட்டுறலாம். ஓ லீடா, ஐஸ் ரொம்ப ஐஸா இருக்கு. ஒரு 10 நிமிஷம் வெளியே வச்சீங்கன்னா ஐஸ் கொஞ்சம் நார்மல் ஆயிரும். சிஸ்டர் சாரி சாரி, நீங்க கண்டினியூ பண்ணுங்க. யோ, உன்னர் வாட்டி உன் வாயில இருந்து ஐஸ்னு வார்த்தை வந்துச்சு, பெரிய ஐஸ் கட்டியா தூக்கி உன் மண்டையில போட்டுருவேன். லூசு பொண்டாட்டி, ஓவர் பொசசிவ் உடம்புக்கு ஆகாது. என்னடி, நானும் ரொம்ப நேரமா பார்த்துக்கிட்டு இருக்கேன், முறைச்சிக்கிட்டே இருக்கேன். என்னோட ஃபைலை திருடி கொடுத்தது நீ தானே? என்ன கற்பனை வள ரொம்ப ஓவரா இருக்கு. நான் ஒன்றும் அப்படிலாம் பண்ணல. அவன் அர்ஜுனா நீ தான் பெத்தியா? எப்படி ஒரு தாயால இப்படி பண்ண முடியும்? என்னைக்கு காவிய விஷயம் தெரிஞ்சிச்சோ அன்னைக்கே உன் நேர சரியே இல்லை. நீ அண்ணனுக்கு என்ன பண்ணிட்டு இருக்கன்னு உனக்கு தெரியுதா இல்லையா? எல்லாம் எனக்கு தெரியும். நீ உன் வேலையை மட்டும் பார்த்துக்கிட்டு இரு. நீ எல்லாம் ஒரு அம்மாவா? எத்தவனா பிள்ளைங்க எங்க இருந்தாலும் நல்லா இருக்கணும்னு நினைக்கணும். ஆனா உன் கூட அண்ணன் இருக்கணுங்கிற சுயநலத்துக்காக என்னெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்க? நல்லா சொல்றேன் கேட்டுக்கோ. அண்ணன் குணம் தெரியாம நீ நடந்துகிட்டு இருக்க. பிசினஸ்ல லாஸ் ஆனா ஒரு பிரச்சனையும் இல்ல, அண்ணன் அதை எப்படி வேணாலும் சரி பண்ணும். ஆனா காவியா நீ விஷயத்துல தயவு செஞ்சு எதுவும் பண்ணிடாத. என்ன உன் கூட இருக்கணும், நீ பண்ற ஒவ்வொரு விஷயமும் உனக்கே ரிவர்ஸா முடிஞ்சிரும் பாத்துக்கோ. அதெல்லாம் எங்களுக்கு தெரியும், நான் பாத்துக்கிறேன். இப்பவே நான் நினைச்சா நடக்கிற அவ்வளவு விஷயத்தையும் அண்ணன் கிட்ட சொல்ல முடியும். ஆனா பாவம், அண்ணன் உன் மேல ரொம்ப நம்பிக்கை வச்சிருக்கு. அதனாலதான் இதை மறைச்சுக்கிட்டு இருக்கேன். இதெல்லாம் சொன்னா அண்ணன் சுத்தமா தாங்காது. பாவம் என் அண்ணன், எதுக்குதான் இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கியோ? இங்க பாருடி, நான் எது பண்ணாலும் அர்ஜுன் நல்லதுக்காக தான் பண்ணிக்கிட்டு இருக்கேன். நீ தேவையில்லாம என்ன சந்தேகப்படாத. இல்லம்மா, நீ பண்றதெல்லாம் தப்பு. அண்ணன் பாவம். அண்ணி, உங்களுக்கு தமிழ் டைப்பிங் தெரியுமா? தெரியும் அர்ஜுன். பூனே, உனக்கு? ஓய் சோஃபி. ஓய். என்ன ஐசு? ஹே, என்னடி ஆச்சு? மூஞ்சி தொங்க போட்டு உட்கார்ந்திருக்க? அதெல்லாம் ஒண்ணும் இல்லடி, நார்மலா தான் இருக்கேன். நார்மலா இருக்கிற மூஞ்ச பாரு. பூனே, சொல்றேனேன்னு தப்பா நினைச்சுக்காத. நம்ம லைஃப்ல எந்த விஷயமா இருந்தாலும் நடக்கணும்னு இருந்தா கண்டிப்பா நடக்கும். அது இப்போ நடந்துருமா நாளைக்கு நடந்துருமான்னு அதை பற்றியே யோசிச்சு ப்ரெஷர் ஆகிக்கிட்டே இருந்தீங்கன்னா
அதுவே அதை நடக்க விடாம செஞ்சிரும். புரியுதா இல்லையா? ம். சில விஷயங்களை நம்ம டிசைட் பண்ண முடியாது. எல்லாமே நடக்க வேண்டிய நேரத்துல தானா நடக்கும். நீ சும்மா அதையே நினைச்சு மண்டையை போட்டு குழப்பிட்டு இருக்காத. மனசை எப்பவுமே ஹாப்பியா வச்சுட்டு அதை வேணும்னு நினை, கண்டிப்பா நடக்கும். என்ன புதுசா ஏன் மேல அக்கறை? எப்பவும் உனக்கு உன் அண்ணி தானே முக்கியம். நீங்களும் எனக்கு அண்ணிதான். எப்பவும் என்ன கிண்டல் பண்ணிட்டு தான் இருக்க. இதுல என்ன திடீர் பாசம்? பாசம்லாம் எப்பவும் இருக்கும். அதெல்லாம் காட்ட வேண்டிய நேரத்துல தான் காட்ட முடியும். எல்லா நேரத்துலயும் பாசத்தை பொழிஞ்சுக்கிட்டே இருக்க முடியுமா சொல்லுங்க? அப்போ உனக்கும் என் மேல பாசம் இருக்குன்னு சொல்ல வர. இவ்வளவு நேரம் அவன் என்ன ஹிந்தியில பேசிக்கிட்டு இருக்கான், அதைத்தான் சொல்றான். உனக்கு என்ன புகையுதா? மூஞ்சி உருன்னு வச்சுட்டு சொல்ற? லைட்டா. சரி பூனை, பல்ல கட்டினதான் போதும். சும்மா உன்னை சிரிக்க வைக்க தான் சொன்னேன். உனக்கு தமிழ் டைப்பிங் தெரியுமா தெரியாதா? யாருக்கிட்ட கேட்ட நீ? இவன் தமிழ் டைப்பிங் படிக்க தெரியாதா? தற்குறி நாயே, சரியாக தட்டச்சு செய்யவும்னு நம்ம கூகுளே இவளுக்கு டைப் பண்ண சொல்லி கொடுக்கும். அந்த அளவுக்கு மேடம் பிரில்லியன்ட் தமிழ் டைப்பிங்ல. ஏய், ரொம்ப ஓவர் தாண்டி பேசுற. சரி, 2 பேத்துல யாராவது ஒருத்தங்க எனக்கு டைப் பண்ணி வைங்க, நான் அப்புறமா வாங்கிக்கிறேன். சரி அர்ஜுன். ஐஷு சாரி. ஐஷு மன்னிக்காதடி. இவர் வந்து சாரி கேட்டுட்டா நம்ம உடனே மன்னிச்சாகணுமா என்ன? இல்ல பேசின வார்த்தையெல்லாம் அப்படியே திரும்ப போய் மனசுக்குள்ள உட்காந்துக்குமா? ஏய் வாய மூடு நீ. பரவாயில்ல மச்சான், உங்க தம்பி மேல உள்ள உரிமையில தானே பேசுனீங்க. நான் அதெல்லாம் அப்பவே மறந்துட்டேன். அர்ஜுன் சாரி. இட்ஸ் ஓகே ப்ரோ. ஏ அர்ஜுன், தமிழ் டைப் பண்ணணும்னு சொன்னேல, என் புருஷன் சூப்பரா டைப் பண்ணுவாரு தமிழ்ல. பின்னி எடுப்பாரு. அப்படியா ப்ரோ? ஆமா. அப்போ நான் கேட்குற கேள்விக்கு பதில் சொல்லுங்க பாப்போம். கேள்வியா? அதெல்லாம் அசால்ட்டா பின்னிடுவாரு. கேளு பாப்போம். கொய்யா பழத்தை சாப்பிட முடியுமா முடியாதா? இதெல்லாம் ஒரு கொஸ்டினா? இதுக்கு நானே ஆன்சர் பண்ணுவேன். கொய்யா பழத்தை ஈஸியாக சாப்பிடலாமே. கடிச்சும் சாப்பிடலாம், இல்லைனா துண்டு துண்டா வெட்டி போட்டு உப்பு மிளகாத்தூள் தூவி சாப்பிட்டா பா செம்மையா இருக்கும். சொல்லும் போதே நாக்கில் எச்சி ஊறுது. புரியா? சந்தைக்கு போனீங்கன்னா கொய்யா பழம் வாங்கிட்டு வாங்க. நீ சாப்பிட்ற கதையெல்லாம் அப்புறம் பேசிக்கலாம். நான் கேட்ட கேள்விக்கு பதில். ஆன்சர் என்ன? என் பொண்டாட்டி சொன்னதுதான். கொய்யா பழத்தை சாப்பிட முடியுமே. ஆன்சர் ராங். ஆன்சர் என்னன்னா கொய்யா பழத்தை சாப்பிட முடியாது. ஏய் லூசா நீ? லூஸ்லாம் இல்லை, இப்போ தெளிவாக சொல்கிறேன் கேளு. கொய்யா பழம்னா தமிழ் என்ன? ஐ எனக்கு புரிஞ்சிருச்சு. பறிக்காத பழம், பறிக்காத பழத்தை சாப்பிட முடியாது. ஸோ கொய்யா பழத்தை சாப்பிட முடியாது. கரெக்ட். கொய்யா பழத்தை சாப்பிட முடியாது, கொய்த பழத்தை தானே சாப்பிட முடியும். அர்ரா, யூஎஸ்ல படிச்சுன்னு சொன்னேன், தமிழ் இந்த அளவுக்கு தெரிஞ்சு வச்சிருக்க. ஓ ப்ரோ, எனக்கு தமிழில் கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் ஜாஸ்தி, அதனால தான். ஏய் இல்லை இல்லை, இந்த பதிலை நான் ஒத்துக்க மாட்டேன். இல்லைங்கப்பா, என் பொண்டாட்டி ஏதோ அறிவாளித்தனமாக சொல்ல போறா, என்னன்னு கேட்போம். ஆனால் கொய்யா பழத்தை கூட கடிச்சு சாப்பிடுவேன். மரத்தில் இருக்கும்போது அப்படியே வாயால கவிடுவேன். லூசு. மாமா மாமா. ஏய் காவியா, என்னாச்சுமா? ஏன் அழுகுற? ஏய் காவியா, என்னாச்சு? காவியா என்னாச்சுன்னு சொல்லு. சொல்லிட்டு அழுது. காவியம்மா என்னாச்சு? ஏய் காவியா, என்னாச்சு? காவியா எல்லாரும் கேக்குறாங்களே, பதில் சொல்லு. மாமா இன்னைக்கு உனக்கு ஒன்றும் இல்லையே? இல்லை இசக்கா, எனக்கு எதுவும் ஆகல. ஆனா எனக்கு காப்பாத்து வந்தவர் பாவம்ல. காவியா, அதான் டாக்டர் ஒன்றும் இல்லைன்னு சொல்லி தானே அனுப்பியிருக்காரு. நாளைக்கு போய் பார்த்துக்கலாம், விடு. இல்ல மாமா, எனக்கு மனசு கேட்கவே இல்லை. யாரோ ஒருத்தர் எங்கேயோ இருந்து வந்து ஏன் உசுரை ஏன் காப்பாத்தணும்? அந்த நேரத்துல நான் போயிருக்க வேண்டியது. ஏய் லூசா காவியா, நீ ஏதோ தெரியாம நடந்துச்சு, விடு. நாளைக்கு ஹாஸ்பிட்டல்ல போய் என்னன்னு பார்க்கலாம். காவியம்மா அழாத. காவியா விடுடா, அழாத. நாளைக்கு போய் ஹாஸ்பிட்டல்ல பார்த்துக்கலாம். யார் என்ன சொன்னாலும் என் மனசு கேட்க மாட்டேங்குது. மாமா கொஞ்ச நேரம் நான் இப்படியே இருந்துக்கிறேன். ஓய் காவியம்மா அழாதடா, பார்த்துக்கலாம். நான் என்ன சொன்னாலும் என் மனசு கேட்க மாட்டேங்குது மாமா. இன்னைக்கு நான் தான் போக வேண்டியது. ஏய் லூசு, இது நடக்கணும்னு இருக்குதோ அதான் நடக்கும். டாக்டர், நேத்து ஆக்சிடென்ட் கேஸ் அட்மிட் பண்ணிருந்தோம்ல, ஆ ஞாபகம் இருக்குமா? அவங்கள நாங்க பார்க்கலாமா? இல்லைம்மா, அவங்க டிஸ்சார்ஜ் ஆகி போயிட்டாங்க. அதுக்குள்ளே எப்படி போயிருக்க முடியும்? ஓகே டாக்டர், தேங்க்யூ. டாக்டர், அவரோட டீடைல்ஸ் ஏதாவது, அட்ரஸ், ஃபோன் நம்பர் ஏதாவது கொடுத்துருப்பாங்கல்ல? அவர் என் உயிரையே காப்பாத்திருக்காரு.
அவருக்கு நான் தேங்க்ஸ் சொல்லணும். சாரிம்மா, நாங்கள் தேவையில்லாமல் பேஷண்ட்டோட டீட்டெயில்ஸை வெளியே கொடுத்தா பிரச்சனை ஆயிரும். நாங்கள் அதெல்லாம் தரதில்லை. என்ன மீனா இப்படி சொல்லிட்டு போறாங்க? காவியம்மா, விடு, பார்த்துக்கலாம். யாரு என்னன்னு கண்டுபிடிக்கலாம், விடு. அது எப்படி மாமா? டீட்டெயில்ஸ் கிடைக்காம எப்படி கண்டுபிடிக்க முடியும்? நான் கண்டுபிடிச்சு தரேன் காவியம்மா. நீ தயவு செஞ்சு ஃபீல் பண்ணிட்டே இருக்காத. வா, இப்போ உங்கள் 2 பேரையும் காலேஜில் கொண்டு போய் விடுறேன். இல்ல மாமா, அது வந்து காவியம்மா, அவருக்கு தான் ஒன்றும் ஆகலைன்னு சொல்லிட்டாங்கல்ல. வா போகலாம். ம் காவியா, எதையும் நினச்சி ஃபீல் பண்ணிக்கிட்டே இருக்காத. இல்ல மாமா, இதுக்கெல்லாம் நான் தானே காரணம். இதே இடம் தான். எனக்கு எவ்வளவு உறுத்தலா இருக்கு தெரியுமா? அவரை பார்த்து ஒரு நன்றி சொல்ல முடியல. யாரு என்னன்னு கூட தெரியல. காவியா, எது நடக்கணும்னு விதி இருக்கோ அதான் நடக்கும். இதில் உன் தப்பு எதுவும் இல்லை. நீ ஃபீல் பண்ணிகிட்டே இருக்காத. போய் காலேஜ் போய் படி. நான் எப்படியாவது அவர் யார் என்னன்னு கண்டுபிடிக்க ட்ரை பண்ணுறேன். ம் அர்ஜுன், நான் பாத்துக்கிறேன். நீங்க கவலைப்படாம போங்க. ம், தேங்க்ஸ் மீனா. ஐயா, போலாம். இவர் தானே நேத்து நம்மளை காப்பாத்துனது? ஹலோ, ஏங்க? ஹா, என்னையா? ஆமாங்க, இன்னைக்கு கூட உங்களை ஹாஸ்பிட்டல்ல போய் பார்த்துட்டு வரேன். நீங்க டிஸ்சார்ஜ் ஆயிட்டீங்கன்னு சொன்னாங்க. உங்களுக்கு ஒண்ணும் இல்லையே. நேத்து ரொம்ப ரத்தம் போன மாதிரி இருந்துச்சு. ஹலோ, யார் நீங்க? யாரா? நேத்து நீங்க என் உயிரை காப்பாத்துனீங்கல்ல? ஓ, அந்த பொண்ணு நீங்க தானா? பாருங்க, நேத்து உங்க முகத்தை கூட நான் சரியா பார்க்கல. ஆ, பரவாயில்ல, இருக்கட்டும். நீங்க இப்ப எப்படி இருக்கீங்க? உங்களுக்கு பரவாயில்ல? அதான் பாக்குறீங்களே, நல்லா தான் இருக்கேன். லேசா மண்டையில கீரல் விழுந்திருக்கு, அவ்வளவுதான். ஏசாவா, இவ்வளவு பெரிய காயம் இருக்கு. நீங்க இவ்வளவு அசால்ட்டா சொல்றீங்க. என் உயிரை காப்பாத்துனதுக்கு உங்களுக்கு நான் ரொம்ப நன்றி கடன் பட்டிருக்கேன். ஹலோ ஹலோ மேடம், அவ்வளோலாம் இல்லை. ஏதோ உங்களை இழுத்து போடுறதுக்கு நான் போய் குறுக்க விழுந்துட்டேன், அவ்வளோதான். நீங்க இவ்வளோ சென்டிமெண்ட் ஆகுற அளவுக்கு ஒன்றும் நடக்கல. இப்படி நீங்க பேசுறது உங்க பெருந்தன்மையா இருக்கலாம். ஆனா நீங்க என் உயிரையே காப்பாத்திருக்கீங்க. ரொம்ப நன்றி சார். ஓகே மேடம், இதோட எத்தனை வாட்டி நன்றி சொல்லிட்டீங்க? பரவாயில்ல, விடுங்க. இல்ல சார், எத்தனை தடவை நன்றி சொன்னாலும் அது பத்தாது. ஐயோ, கையை இறக்குங்க. இத்தனை தடவை நீங்க நன்றி சொல்றது எனக்கே ஒரு மாதிரி இருக்கு. மாவலே, இனிமே தாண்டி உனக்கு இருக்கு. இவன் யாரா இருப்பான்? இதுக்கு முந்தைய இவனை இங்க பார்த்ததே இல்ல. பார்க்கறதுக்கு மொழியே சரியில்லை. கண்டிப்பா ஏதோ ஒன்று தப்பா இருக்கு. ஏய் காவியா, போதும் வாடி. நீங்க சார், எனக்கு காலேஜுக்கு டைம் ஆயிடுச்சு. நான் போயிட்டு வரேன். ஹலோ. ம் என்ன மேடம், ஃபோன் எடுத்ததும் படப்படன்னு போருவீங்கன்னு பார்த்தேன். வாய்ஸ் ரொம்ப லோவா இருக்கு. நீ பிஸியா அனீஷ்? ஹே, நான் பிஸி இல்லைன்னு தெரிஞ்சு தான் கூப்பிட்டுருக்க. அப்புறம் என்ன பிஸியா? சண்டை போடுறதுக்கு லீட் எடுக்கிறியா? இன்னைக்கு நான் சண்டை போடுற மூட்ல இல்ல. டேடா, அதான் இன்னைக்கு உச்சி வெயில் மண்டையை பொழந்துச்சா? ஏன் பொண்டாட்டிக்கு சண்டை போடுற மூடு இல்லையா? அனீஷ், சரி சரி, சீனுங்காத. என்னடி செல்லம், மிஸ் பண்றியா? உனக்கு எப்படி தெரியும்? அதான் பேச்சிலேயே தெரியுது. பூனைக்குட்டி மாதிரி வாய்ஸ் பம்முது. ஆமா அனீஷ், ரொம்ப மிஸ் பண்றேன். நானும் தான் உன்னை மிஸ் பண்றேன். நீ சும்மா பேச்சுக்கு சொல்ற. அது என்னடி, உங்களுக்கு மட்டும்தான் இந்த ஃபீலிங்ஸ்லாம் இருக்குமா? ஏன் எங்களுக்குலாம் இருக்காதா? இருக்குமா? இதெல்லாம் நிறையாவே இருக்கும். ஹே பொண்டாட்டி, ஒரே ஒரு தடவை மாமனுக்கு ஐ லவ் யூ சொல்லுடி. மேரேஜ் ஆனதுக்கப்புறம் என்னைக்காவது ஒரு நாளாவது சொல்லியிருக்கியா? சொல்லிருக்கனே, ஒரு 2 வாட்டி. பா, புருஷனுக்கு ஐ லவ் யூ சொல்றதுல கூட யாராவது கணக்கு பார்ப்பாங்களா? லூசு பொண்டாட்டி, சொல்லுடி. ஐ லவ் யூ. பாருடா, உடனே வந்துருச்சு. ஹே, ரொம்ப மிஸ் பண்றியா? சீக்கிரம் முடிச்சிட்டு வரேன்டி. ஐஷுமா, ஹே ஐஷுமா. இருக்கேன். ஹே, லவ் யூ டி. இப்போ எதுக்கு நாயை கூப்பிடுறேன்? ஓ, மேடம்க்கு இப்போ நான் என்ன தந்தேன்னு தெரியாது. ஃபோன் எடுத்தா ஒன்று கடுகு பொரியிற மாதிரி படபடன்னு பொரிய வேண்டியது, இல்லைன்னா எதுவும் பேசாம இப்படி சைலண்ட் மூடுக்கு போக வேண்டியது. என்னாச்சுடி தங்கம் இன்னைக்கு உனக்கு? எனக்குலாம் ஒன்றும் இல்லை, நல்லா தான் இருக்கேன். ஆ, தெரியுது குரலை கேட்கும் போதே. 1 இயர்ல ஆல்ரெடி 2 மந்த் போயிருச்சு. இன்னும் இருக்கிற மாசம் தான் சீக்கிரம் போயிடும். அதுக்கப்புறம் நீயும் நானும் என்னைக்குமே பிரிய மாட்டோம். என்ன புரியுதா? ஓய், ஃபீல் பண்ணாதடி. நானும் ஒன்றும் ஃபீல் பண்ணல. ஆ, நீங்களும் ஒன்றும் ஃபீல் பண்ணல. நீ இப்படி ஃபீல் பண்ணிட்டு இருக்கும்போது நான் உன் பக்கத்தில் இருந்திருந்தா கூட பரவாயில்ல. ஆனால் தூரத்தில் இருக்கேன், மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு ஐஷு. ஃபீல் பண்ணாத. அப்படியே ஃபீல் பண்ணிட்டு இருந்தேன், நான் கிளம்பி வந்துடுவேன். வா. ஏய் லூசு, உனக்கு என்ன தாண்டி ஆச்சு? தெரியல அனீஷ், இன்னைக்கு உன் ஞாபகமாவே இருக்கு.
ஆ இன்னைக்கு ஞாபகமாவே இருக்குன்னு சொல்லிட்டு வான்னு கூப்பிட்டுருவ. நானும் வந்தா அதுக்கப்புறம் அடிச்சு துரத்துவ. உன்னை பத்தி எனக்கு தெரியாது. ஏய் பேசுடி. சரி உன்னை சமாதானப்படுத்த நான் வேணா ஒரு பாட்டு பாடட்டுமா? அதெல்லாம் ஒண்ணு வேணாம். அன்னைக்கு மாதிரி நீ என்ன மொக்க பண்ணுவ. ச்சே, ஏன் பொண்டாட்டியே நான் அப்படி மொக்க பண்ணுவேனா? இன்னைக்கெல்லாம் அப்படி பாட மாட்டேன். குளு குளு பார்வையா கொஞ்சம் கடத்தறியே, குளிருக்கும் வெயிலுக்கும் நடுவுல நிறுத்தறியே, வேறு என்ன வேணும்? வர வேணும். சத்தம் இல்லா முத்தம் தரவே